துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவர் ஒரு திரைப்பட நடிகர் தான். அவர் இன்னும் துணை முதல்வர்லாம் அந்த கேட்டகரியில் வரல. மதிப்புக்குரிய பாரத பிரதமர் வரும்போது நீங்கள் இங்கே விமர்சனம் பண்ணுறீங்க, எதிர்க்கிறீங்க. ஆனால் அவர் பாரத பிரதமர் வரும்போது வெள்ளக்கொடி எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்களே. எனக்கு பாஜக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, இவங்கெல்லாம் தமிழகத்தோட வளர்ச்சியை அழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தமிழகத்துக்காக இன்னை வரைக்கும் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் முழுமையாக கொண்டு வர கிடையாது. ஆட்சி முடிவுக்கு வர்ற இந்த நேரத்தில் அந்த கண்கட்டி வித்தையே காட்டிக்கிட்டு இருக்குது திமுக. அப்போது துணை முதல்வராக நீங்கள் என்ன வேலை இன்ன வரைக்கும் பண்ணிருக்கீங்க திரு உதயநிதி ஸ்டாலின்ட்டு கேட்குறேன். எந்த துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அந்த பணியாளர்களுக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவோ வாழ்வியலுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுதா அப்படின்னா இன்னைக்கு தொடர்ச்சியாக திமுகவின் சாதனைகள் பட்டியலிட்டு போடுங்க. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை 565 தேர்தல் அறிக்கை அவங்களுடைய அறிக்கையில் அதில் எல்லாம் முழுமைப்படுத்தியிருக்காங்களா, இல்லை அந்த 565 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் பூஜ்ஜியம். இதுதான் தமிழகத்தில் இவங்க செஞ்ச சாதனை. சார், முதல்ல கள அரசியலுக்கு கேம்பெயின் அதுதான் வீடியோ கான்ஃபரன்ஸில் கேம்பெயின் பண்ணுவோம். நீங்கள் அதில் பார்த்துக்கிடுங்க, அதுலேயே எல்லாத்தையும் கேள்வி கேட்போம், அதுலேயே பதில் சொல்லிங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்ல விஷயந்தான். மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டும் ஆன்லைன்லேயே போட சொல்லலாமா, ஓட்டு ஆன்லைன்லேயே போட்டுருங்க டிவி கேட்க அப்படின்னு போட சொல்லலாமா. அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், மூத்த அரசியல்வாதி அண்ணன் வைகோ அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது, இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் கட்சி எதுக்கு தொடங்கினாங்க, என்ன கொள்கை அடிப்படையில் வந்தாங்க, இன்றைக்கி அந்த கட்சியோட கொள்கையை மாற்றிக்கிட்டு அந்த கட்சியும் மாற்றிக்கிட்டு ஒட்டு மொத்தமாக திமுக சொல்கிறதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு போகிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க இன்றைக்கி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அகில இந்திய நேதாஜி இளைஞர் முன்னேற்றப் படையின் நிறுவன தலைவர் திரு SRK ராஜேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். முரட்டு பக்தர் கேள்விப்பட்டிருக்கோம், முரட்டு அடிமை எடப்பாடி தான் பாஜகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கக்கூடிய அவர் ஒரு திரைப்பட நடிகர் தான். அவர் இன்னும் துணை முதல்வர்லாம் அந்த கேட்டகரியில் வரல. மதிப்புக்குரிய பாரத பிரதமர் வரும்போது நீங்கள் இங்கே விமர்சனம் பண்ணுறீங்க, எதிர்க்கிறீங்க. ஆனால் அவர் பாரத பிரதமர் வரும்போது வெள்ளக்கொடி எடுத்துகிட்டு போய் நிற்கிறீங்களே. அப்போ உங்களை என்ன சொல்கிறது, அடிமைன்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறது? எதிர்ப்பு, கொள்கை ரீதியாக எதிர்க்கிறேன், எனக்கு பாஜக பிடிக்காது, அதிமுக பிடிக்காது, இவங்கெல்லாம் தமிழகத்தோட வளர்ச்சியை அழிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் வைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் தமிழகத்துக்காக இன்னை வரைக்கும் எந்த ஒரு நலத்திட்டத்தையும் முழுமையாக கொண்டு வர கிடையாது. ஆட்சி முடிவுக்கு வர்ற இந்த நேரத்தில் குழந்தைங்களுக்கு இது பண்ணுவாங்க பாருங்கள், அழுகிற குழந்தைக்கு இந்த அப்பா உனக்கு இங்கே இந்த கடையில் இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன்ட்டு அந்த கண்கட்டி வித்தையே காட்டிக்கிட்டு இருக்குது திமுக. அப்போது துணை முதல்வராக நீங்கள் என்ன வேலையை இன்ன வரைக்கும் பண்ணியிருக்கீங்க திரு உதயநிதி ஸ்டாலின்ட்டு கேட்குறேன். எந்த வேலையை மக்கள் சார்ந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க? இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட தெரிஞ்சிருக்குது துணை முதல்வரோட வேலை. அதெல்லாம் ஒரு பேசும் பொருள் தான். அப்போது நீங்கள் காரு ரேஸ் நடத்துறதுக்கு 50 கோடி செலவில் சென்னையில் கார் ரேஸ் நடத்துனீங்க. அதனால் தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சா? இங்கே தூய்மை பணியாளர் கிட்டத்தட்ட 5 மாதமாக போராடிட்டு இருக்கான். அவன் எதுக்காக போராடுறான்? அவனுடைய வாழ்வியலுக்காக போராடுறான், பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை அப்படியே அந்த போராட்டத்தை நிப்பாட்டி மறைக்கணும், மக்கள்கிட்ட கவனத்தை திருப்பணுன்ட்டு 1,00,000 பேருக்கு நாங்கள் காலை உணவு கொடுக்குறோன்னு நீங்கள் தூய்மை பணியாளருக்கு அந்த உணவு எப்படி கொடுத்தீங்க? அந்த உப்மான்ற ஒரு பேரில் ஒன்று கொடுத்தீங்க. அது எல்லாமே இந்த போன பொங்கலுக்கு முந்தின பொங்கலுக்கு திமுகவில் ஒரு வெல்லம் கொடுத்தாங்க, பார்த்துருப்பீங்களா இல்லைன்னு தெரில. அந்த வெல்லம் எப்படின்னா, வெல்லம் எல்லாம் இப்படி கெட்டியாக இருக்கும், நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். மெல்ட் ஆகி உருகி ஊற்றுற மாதிரி ஒரு வெள்ளத்தை கொடுத்தாங்க திமுக அரசாங்கம். அந்த மாதிரி ஒரு பொங்கல் ஒரு உணவை கொடுக்குறாங்க. அந்த உணவும் எந்த ஒரு தரமும் இல்லாத ஒரு உணவு. அதை சாப்பிட்டு கிட்டத்தட்ட 1 மாதமாக நாங்கள் மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்த்துட்ருக்கோன்னு அந்த ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. அப்போது எந்த துறையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் அந்த பணியாளர்களுக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்காகவோ வாழ்வியலுக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுதா அப்படின்னா, அதனால் இன்றைக்கி இவங்க இருப்பை காட்டிக்கொள்வதற்காக புதுசாக எதாவது பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
இப்போ கூட ஒரு அமைச்சர் சொன்னார், நான் உங்களுக்கு காசு கொடுக்குறதே நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு தான் அப்படின்னு ஒரு மூத்த அமைச்சர் சொல்கிறார், திமுகவில் இருக்கிறாரு. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, அவங்க 500 கொடுத்தாங்கன்னா நான் 1000 கொடுப்பேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ ஓட்டை வந்து விற்கிறதுக்காக இவங்க வந்து மக்களை வந்து என்ன புரிஞ்சு வச்சுருக்காங்கன்னா, மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டோம்னா மக்கள் மறந்துட்டு நமக்கு வாக்களிச்சிடுவாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இது எல்லாத்துக்கும் வந்து மக்கள் வந்து நல்ல விழிப்புணர்வாக இருக்காங்க. இளைய சமுதாயம் முற்றிலுமாக தெளிவாக சிந்திக்கிறான். இன்றைக்கி இளைஞர்கள் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும், நமக்கான ஒரு கட்டமைப்பு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம எந்த தலைவரை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகணுமோ அப்படின்றதுல தெளிவாக இருக்காங்க. அந்த வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு அனைவருமே இன்றைக்கி தமிழக மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் இன்றைக்கி ஒன்றிணைந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு மாபெரும் வெற்றியோட நிரந்தர முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் 2026 ஆட்சி அமைப்பார். இதுதான் உண்மை. திமுக 2.0 வராது, திமுக 0 தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ எந்த நம்பிக்கையில் அவர் இப்படி சொல்கிறார்? ஆமாம், இந்த நம்ம ஒரு அமைச்சர் இருக்கார் சுகாதாரத்துறையில், அந்த அமைச்சர் சொல்லிட்டாரு, 0 கஞ்சானார் சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு அறிவிப்பு கொடுத்தாரா? அது 0 கஞ்சா கிடையாது. திமுக இந்த ஆட்சியோட 0 அப்படின்றதுக்கான ஒரு நிலைப்பாடு அவர் முதலே கொடுத்துட்டாரு. அவர் ஒரு ஞானி மாதிரி கொடுத்துட்டாரு அவர். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து இந்த போதை பழக்கத்தை கட்டுப்படுத்துது, இல்லை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறேன் அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு பொய்யான வாக்குறுதியை மட்டும் தான் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து எதையுமே நிலைப்பாட்டுக்கு அதை வந்து முறைப்படுத்தலை. அப்போது அதிருப்தி வந்து முழுவதுமாக மக்கள் எல்லாருக்குமே அதிருப்தியில் இருக்காங்க. அந்த விஷயத்தில் பார்க்க போனோம்னா இன்றைக்கி தொடர்ச்சியாக திமுகவின் சாதனைகள் பட்டியலிட்டு போடுங்க. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்து 565 தேர்தல் அறிக்கை, அவங்களுடைய இது அறிக்கையில் அதில் எல்லாம் முழுமைப்படுத்தியிருக்காங்களா, இல்லை அந்த 565 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் வந்து 0. இதுதான் தமிழகத்தில் இவங்க செஞ்ச சாதனை. இதே தான் தமிழக மக்கள் திருப்பி உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு. அதனால் வந்து இது வந்து இந்த காலப்போக்கில் தான் பழமொழியை சொல்லுவாங்க, கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்ட்டு. அது மாதிரி தமிழக மக்களை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை முற்றிலுமாக அழிச்சிட்டு நான் நல்லாட்சி கொடுப்பேன், மக்களுக்கான ஆட்சியை கொடுப்பேன், நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். நீ தானே இத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க, 4 வருஷம் 5 வருஷம் முடிய போகுது, இன்ன வரைக்கும் என்ன பண்ணீங்க? ஒன்றுமே பண்ணலை. அப்போது இன்னொரு 5 வருஷம் உங்களை உட்கார வச்சுட்டு நாங்கள் எல்லாம் சோமாலியா நாட்டுக்கு தான் போகணும், இதுக்கு மேலே வேறு ஒன்றும் பண்ண முடியாது. டிவிகே அலுவலகத்தை பார்த்தீங்கன்னா விருப்ப மனு, தேர்தல் தொடர்பான விருப்ப மனு வந்து விநியோகம் பண்ணித்தாங்க. ஆனால் அங்கே வந்து நிறைய பேர் அங்கே நிறைய பேர் அங்கே வந்ததுனால பனையூர், அங்கே இருக்கக்கூடிய பனையூர் வாசிகளால் அங்கே எதுவுமே பண்ண முடியல. அது பார்த்தீங்கன்னா எலைட், ஸோ எல்லாருமே பணக்காரர் தான் இருப்பாங்க, அவங்களால கார் பார்க் பண்ண முடியல, உள்ளே வெளியேருந்து வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை அங்கே முன் வச்சாங்க. விஜய் தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஜெயிச்சார்னா எப்படின்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள்லாம் அங்கே தென்பட்டது. அவங்களும் பதற்றோடு தான் பேசுனாங்க. ஸோ இது விஜய்க்கு வந்து ஒரு பேரடியாக நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து அவங்களுக்கான முதல் தேர்தல். இதான் முதல் தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த முதல் தேர்தலை சந்திக்கும் போது நீங்கள் எங்கே வேணாலும் விமர்சனத்தை, மற்ற அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் அது வந்து கடந்து போயிடலாம். பொதுமக்கள் விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஒரு கட்சி இருக்கக்கூடாது. இது என்னுடைய நிலைப்பாடான கருத்து. ஏன்னா இப்போ ஈஸியாக அலுவலகம் இருக்கக்கூடிய கண்டிப்பாக பகுதியில் வீடு அங்கே தான் இருக்குது, அங்கேயும் அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு இது நடந்ததுனால பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, யாரும் பனையூருக்கே வராதிங்க, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிடுங்க, வீட்டிலேருந்து ஃபில்அப் பண்ணி போட்டுட்டு கொரியர் மூலமாக அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. நல்ல விஷயந்தான். மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டும் ஆன்லைன்லேயே போட சொல்லலாமா? ஓட்டு ஆன்லைன்லேயே போட்டுருங்க டிவி கேக்கு அப்படின்னு போட சொல்லலாமா? இப்போ அவர் மாதிரி இல்லை, அவரு வீட்டிலேருந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி வீட்டிலேருந்து வந்துடுச்சு சார். முதல்ல கள அரசியலுக்கு கேம்பெயின் எப்படி இருக்கும்? அதுதான் வீடியோ கான்ஃபரன்ஸில் கேம்பெயின் பண்ணுவோம். நீங்கள் அதில் பார்த்துக்கிடுங்க, அதுலேயே எல்லாத்தையும் கேள்வி கேட்போம், அதுலேயே பதில் சொல்லிங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முதல்ல கள அரசியலுக்கு வெளியில் வந்து மக்களை சந்திங்க, மக்களை சந்தித்து மக்களுக்கான குறைகளை கேட்டு அறிஞ்சுங்க. மக்கள் மனதில் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க, மக்களுக்கு என்ன தேவை இருக்குது. சும்மா வாக்குறுதி கொடுக்கலாம், நான் வீடு கொடுக்குறேன், கார் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. மக்களுக்கு தேவை வந்து அடிப்படை வந்து
வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும். வேலைவாய்ப்பு இன்றைக்கி எந்த ஒரு இதுவும் நிலைப்பாட்டிலும் கொடுக்க முடியாமல் இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தென் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்றைக்கி தென் மாவட்டத்தில் முற்றிலுமாக இளைஞர்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இந்த தவறான பழக்கத்துக்கு போகிறதுக்கு மெயின் காரணம் வேலைவாய்ப்பு கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து கட்டமைப்பு பண்ணுங்க. அதை விட்டுட்டு நான் பனையூர் விட்டு வெளில வர மாட்டேன், அப்படி வெளில வந்தால் இப்படி தான் வருவேன், வீடியோவில் வருவேன், கான்ஃபரன்ஸில் வருவேன்னா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடும் போது அப்படி தான் போடுவாங்க. அப்புறம் நீங்கள் தான் அதுக்கு நடக்க போகிற தேர்தலே பார்த்தீங்கன்னா பனையூர் அந்த பூத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட எத்தனை ஓட்டு விழுந்திருக்குன்னு ஒரு ஷாக்கிங். நான் ஒன்று கேட்குறேன், வீட்டுக்கு 2 பேருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். இப்போ இவங்களே இப்படி சொன்னதால இப்போ பெரிய ஒரு இது உள்ள அதிர்ச்சி இல்லை அவருக்கு. கண்டிப்பாக அது அந்த பூத்திலே பார்த்தீங்கன்னா அவர் வீக் ஆயிடுவார். அதுக்கப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வந்தனால அந்த பகுதியில் கூட ஒரு கவுன்சிலர் பதவி கூட கைப்பற்ற முடியும். எப்படி நிற்க முடியும்? இல்லை நின்னா கூட அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு இவங்க மேலே ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் தேர்தலை சந்திக்கலை, இப்போ தான் அரசியலுக்கு முதல்ல ஒரு அடித்தளம் போட்டிருக்கீங்க. அப்போது உங்களால் இவ்வளோ இடையூறுகளை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இன்னும் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் ஒரு வேளை உங்களை நம்பி நாங்கள் எப்படி இருக்க முடியும்? மக்களுக்கு வந்து எப்படி ஒரு பாதுகாப்பான சூழல் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா ஒரு கட்டமைப்பு மறுபடியும் கரூர் ஸ்டாம்பேடை இங்கே பண்ண போறீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒருத்தவங்க கேட்டாங்க. எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு பதட்டமான ஒரு இது அலை ஓடிட்டு இருந்தது. என்னன்னா என்னையா மறுபடியும் கரூர் மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி. அந்த கட்டமைப்பு சரியா பண்ணாலும் ஒரு சிலர் திகார்னா திக்கணும், இவங்களுக்கு கரு. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடிய நிர்வாகி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காரு, காமராஜா அருண்ராஜா யாரோ ஒருத்தர். அவர்கிட்ட ஒரு கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா கமலை விட மோசமான பதில் கொடுக்குறாரு அவர். புரியாமல தலைமையில் என்ன நடக்குது, என்ன அடுத்த கட்ட நகர்வு, இவங்களோட கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் கூட சொல்ல தெரியல. அப்போது இதெல்லாம் வந்து யார் சீரமைக்கணும், இதெல்லாம் வந்து யார் பார்த்துக்கிடணும்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அதை வந்து முன்னிலைப்படுத்தி அந்தந்த நிர்வாகத்துக்கு உண்டான பொறுப்புகளை அந்த நிர்வாகிகளை வந்து சரிவர அவங்கள வந்து இந்த வேலையை இப்படி கொண்டு போங்க, இப்படி வந்து மக்கள்கிட்ட நேரடி தொடர்பில் இருங்க அப்படின்னு தவிர அவரே வந்து வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன்றாரு. இவங்க வெளியில் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே போக மாட்டுறாங்க. அப்போது எந்த ஒரு இடத்துலையும் ஒரு நிலைப்பாடான இவங்க வந்து ஸ்டாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது மக்கள் மனதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பொதுவாக வந்து வெளியில் வாங்கன்றது தான் எல்லாருமே எதிர்பார்க்கறது. இன்னை வரைக்கும் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கணுன்னா கூட நீங்கள் நேராக வீட்டுக்கு வா, நான் உங்களை மட்டும் தனியாக சந்திக்கிறேன்றாரு. அப்போ நீங்கள் மக்களுடைய பிரச்சனை எப்போ தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க? கேட்டால் நான் சிஎம் ஆனால் தான் நான் வந்து வெளியில் வந்து பேசுவேன் அப்படின்றீங்க. அது என்ன பண்ண முடியும்? இங்கே களத்தில் யார் நிற்கிறாங்களோ, கள அரசியல் யார் பண்ணுறாங்களோ, மக்களை யார் நேரடியாக சந்திக்கிறாங்களோ அவங்களுக்காக மக்கள் கண்டிப்பாக துணை நிற்பாங்க. திமுக கூட்டணி வேணாம், நீங்கள் வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல்முருகன் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்முறை கட்சி அதில் இருக்க மாவட்ட செயலர் கூட்டத்தில் மாவட்ட செயலர்கள்லாம் வலியுறுத்தியிருக்காங்க. திமுகவில் இருந்து என்ன சாதிச்சிட்டோம், எந்த ஒரு பலனும் கிடையாது, நீ திமுக கூட்டணியிலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு அழுத்தம் கொடுப்பதாக தகவல்கள்லாம் வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர் வந்து தலைவராக இருக்கார். இவங்கெல்லாம் வந்து முதல்ல வந்து நாங்களாம் ஒரு பெரிதும் ஒரு மதிப்பு வச்சு ஒரு நேசிக்கக்கூடிய தலைவர்கள் பட்டியலில் தான் இருந்தாங்க. அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், மூத்த அரசியல்வாதி அண்ணன் வைகோ அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்கிறது, இன்னமும் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இவர்கள் கட்சி எதுக்கு தொடங்கினாங்க, என்ன கொள்கை அடிப்படையில் வந்தாங்க, இன்றைக்கி அந்த கட்சியோட கொள்கையை மாற்றிக்கிட்டு அந்த கட்சியை மாற்றிக்கிட்டு ஒட்டுமொத்தமாக திமுக சொல்கிறதுக்கு மட்டும் தலையாட்டிட்டு போகிற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க இன்றைக்கி. அப்போது இவங்களை பிடித்து, இவங்க கொள்கை பிடிப்பை பிடித்து இவர்கள் பின்னால் வந்த அனைத்து நிர்வாகிகளும் வந்து இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை வந்து நம்ம தலைவர் வந்து கொள்கையில் எப்படி இருந்தார், ஒரு தீயாக இருந்தார், இன்றைக்கி அந்த தீ ஒட்டுமொத்தமாக அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுச்சான், அணைஞ்சு போச்சு அப்படின்ட்டு. அதுவும் இல்லாமல் திமுகவுடைய நிலைப்பாட்டில் வந்து உள்வாங்கிக்கிட்டு எந்த ஒரு கூட்டணி கட்சியும் முழுமையாக செயல்பட முடியாது. ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் திமுகவில் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த வகையில் தான் இன்றைக்கி கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளவு ஏற்படுவது காரணமே இந்த மெயின் விஷயம் இதுதான். ஒரு சிறிய கட்சியாக இருக்கட்டும், ஒரு கூட்டணியில் இருக்கவங்க அவங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும், இன்றைக்கி ஒரு 2 சீட்டில் நிற்கிறேன்னா நாளைக்கு ஒரு 5 சீட்டு அவங்க வந்து வாங்குகிறோம்
அப்போ அதுக்கான வளர்ச்சி கொண்டு வரணும், அதுக்கான மக்களுக்கான பணியை செய்யணும் அப்படின்றது தான் எல்லாருமே கட்சியில் ஒரு ஸ்டாண்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இவங்களுக்கு கடைசி வரைக்குமே அந்த 1 சீட்டு 2 சீட்டுக்கு போராடிக்கிட்டு அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு இழுப்பறியில் போய்கிட்டு அப்படி இருக்காங்க. அப்போ எதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு கூட்டணியில் இருக்கீங்க? அதுக்கு நீங்களாக தனித்து நின்று ஒரு தொகுதியில் கூட ஜெயிச்சு உங்களுடைய மக்களுக்காக நீங்கள் வந்து போராடி உங்கள் மக்களுக்கான விஷயங்களை நீங்கள் கொண்டு வரலாமே. இதெல்லாம் மாறணும்னா முதல்ல மக்களும் நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த போலியான விளம்பரங்களை கண்டு ஏமாறக்கூடாது. போலியான அரசியல்வாதிகளும் இந்த திரை பிம்பம் இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதை புரிஞ்சுக்கிட்டாவே கொஞ்சம் ஆட்சி மாற்றம் வந்துடும். நமக்கான தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கான அனைத்து உரிமையும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. நாம் ஓட்டு போட்டால் தான் ஒருத்தரை முதல்வராக தேர்ந்தெடுக்க முடியும். அப்போது அவ்வளோ பவர் உங்கள்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட. மக்கள் சரியாக சிந்தித்து நமக்கான தலைவரை தேர்ந்தெடுத்தாங்கன்னா தமிழகம் எப்பவுமே வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதை கொண்டு போகும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு அவலமான நிலைகள்லாம் தொடரணும்னா இவர்களை போன்றவர்களை முதல்ல அப்புறப்படுத்தணும். யாருன்னா முதல்ல திமுக அப்புறப்படுத்திட்டாவே அடுத்து எல்லாமே மாறிடும். தமிழ்நாட்டில் ஒரு 60% வளர்ச்சிக்கான இதுக்கு வந்துடும் தமிழகம். நடப்பு அரசியல் வந்து பல்வேறு கட்சியில் கொஞ்சம் முக்கியம். நன்றி சார். நன்றி. ஜெய்ஹிந்த்.